ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வருகை தந்ததற்கு நன்றி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாவுமே இந்த ஒரு சீரீஸா பார்க்க போறோம். இந்த வீடியோல பர்டிகுலரா சாப்டர் 1 தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சாப்டர் 1 வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் மாதிரி தான் இருக்கும். இந்தியன் எக்கனாமியோடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், முகப்புரை அத மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க பேசிக்ல ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நம்ம இன்னும் சூப்பரா நம்ம அடுத்தடுத்து வரதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரொம்பவே சுலபமா தான் எடுத்திருக்கிறேன். இந்த ஒரு புக்கு வந்து நமக்கு முடிக்கிறது கஷ்டமே கிடையாது. இருந்தாலும் என்னுடைய முயற்சியில நான் எல்லாருக்கும் தமிழ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த ஒரு ஃபுல் சீரீஸுமே நான் ஒரு பிளேலிஸ்ட் தனியா அப்லோட் பண்றேன். அதுல கண்டிப்பா பாருங்க. எதனா சந்தேகம் இருந்தா கேளுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாட் இஸ் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வரும்போது அதை பத்தின ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய ஒரிஜினல் மீனிங்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுல இருந்து தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்ட்டு இந்த ரமேஷ் சிங் அவருடைய புக்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரொம்ப அப்ரிவியேஷனை ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க. நமக்கு அதுல என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல வாட் இஸ் எக்கனாமிக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இது ஒரு டிஸ்மால் சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. டிஸ்மால் சயின்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஃபெயிலியரான சயின்ஸ்ன்றாங்க. ஒரு சயின்ஸ், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ சயின்ஸ். எக்கனாமிக்ஸ் சயின்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு சயின்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இட் மஸ்ட் பி ஐதர் அ ஃபெயிலியர் ஆர் அ சக்சஸ். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாதிரின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, என்ன ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ், அதாவது இந்தியன் எக்கனாமி, ஏதாவது ஒரு எக்கனாமி, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. எக்கனாமிக் அப்படின்றது ஒரு இன்ஃபிளேஷனரியா இருக்கட்டும் சரி, பிரைஸா இருக்கட்டும் சரி, மணி வேல்யூவா இருக்கட்டும் சரி, இதுக்கு எதுக்குமே நிரந்தரமா ஒரு வேல்யூவே கிடையாதுன்றதுதான் இது ஒரு டிஸ்மால் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மனிதர்களுக்கும் மணி, அதாவது பணத்துக்கும் உண்டான ஒரு தொடர்பை குறிப்பதுதான். என்ன தொடர்பு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில ஒரு கன்சியூமரா இருக்கட்டும் சரி, ஒரு ப்ரொடியூசரா இருக்கட்டும் சரி, ஒரு சர்வீஸ் ப்ரொடியூசரா இருக்கட்டும் சரி, யாரா இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பணத்தோட தொடர்பு கொண்டிருப்போம். சரிங்களா? நம்ம காசு கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, காசுக்கு விற்கிறதா இருந்தாலும் சரி, காசுக்கு சர்வீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு பணத்தோடைய ஒரு ட்ரேடரா இருந்தாலும் சரி, பணத்தோடைய தொடர்பு கொண்டு நம்ம செய்யற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு எக்கனாமிக்ஸ். ரொம்ப சிம்பிளாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எக்கனாமிக்ஸ்ன்னு வரும்போது அது ரெண்டா சப்டிவைட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு சப்டிவிஷன் எப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930, அதாவது கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறமா தான் ஜான் மேனார்ட் கீன்ஸ், நம்ம ஃபெமிலியரா தெரிஞ்ச பேர் தான் கீன்ஸ். அவருடைய முழு நேம் வந்து ஜான் மேனார்ட் கீன்ஸ். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ரெண்டு விஷயமா டிவைட் பண்ணோம், மைக்ரோ மேக்ரோ. சுலபமா ஒரு எக்ஸாம்பிள்ல நான் உங்களுக்கு புரிய வைக்கலான் இருக்கேன். ஒரு காடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கும்? செடி, கொடி, மரம், இலைகள், அதாவது பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பறவைகள், விலங்குகள், ஓடுற நீர், எல்லாமே நம்ம நிறைய நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா அதுக்கு நம்ம வந்து நேத்து நான் வந்து மரத்தை பார்க்க போனேன், பூவை பார்க்க போனேன், அனிமல்ஸ் பார்க்க போனேன், இப்படி நம்ம வந்து தனித்தனியா சொல்றது கிடையாது. அந்த ஹோல் அதுக்கு ஒரு பேர் இருக்கு, காடு. இதே போலதான் மேக்ரோ மைக்ரோ. மேக்ரோ when it comes as a forest, it is macro. When it comes as a parts of the forest, அதாவது trees, animals, birds அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மைக்ரோ. இன்னும் உங்களுக்கு டீப்பா நான் வந்து இது ஒரு லைவ், அதாவது எக்கனாமிக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளோடவே நான் சொல்றேன். இப்போ ஜிடிபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். உங்களுக்கு அது இன்னும் நான் டீப்பா அடுத்தது இதுல சொல்றேன். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு குவிக்கா ஒரு சொல்றேன். ஜிடிபின்னா நம்மளுடைய நம்ம என்னென்னலாம் வந்து தயாரிக்கிறோம், வாட் ஆர் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி வித்தின் அ 1 year. அதாவது நம்ம ஹோல் கண்ட்ரில என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்றோம், என்னென்னலாம் நம்ம ஈல்டு பண்ணியிருக்கோம், அதோடைய வேல்யூஸ் அது வந்து கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு, அதாவது லாஸ்ட் இயர்க்கு கூட கம்பேர் பண்ணி எவ்வளவு இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றது தான் ஜிடிபி.
ஸோ இந்த ஜிடிபின்னு சொல்லும்போது ஆன் த ஹோல் இந்தியா அப்படின்னு சொல்லிடுறோம், எல்லா ஹோல் இந்தியால பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மேக்ரோ எக்கனாமிக்கோட ஒரு விஷயம். ஜிடிபிக்கு கீழே எத்தனை விஷயம் இருக்கு, பிரைஸ் இன்ஃபிளேஷன் சொல்லிட்டு வரும். அதாவது விலை ஏறினதுனால சில பேருக்கு ஈல்டு சரியா இருக்காது, இந்த வாட்டி ஈல்டு கம்மியா இருக்கலாம், அது ஒரு ஜிடிபி அஃபெக்ட் பண்ண ஃபேக்டரா இருக்கலாம். ஆர்எல்ஸ் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஜிடிபின்னு சொல்லும்போது அதுக்கு கீழே வந்து இந்த ஒரு செக்டார், ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வருது. ஸோ இதுவும் அந்த ஃபாரஸ்ட்டும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ அடுத்தது என்னன்னா பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார், குவாட்டர்னரி செக்டார், குயினரி செக்டார். முதல் 3 டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி நமக்கு வந்து கொஞ்சம், அதாவது எக்கனாமிக்ஸ்லேயே நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அதால இந்த 3 தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா இருக்கும், அது வந்து சப்டிவைட், ரீசெண்டா தான் ஆயிருக்கு. ஸோ என்னன்றது நம்ம ஒவ்வொரு ஓவர் வியூஸா பார்த்துடலாம் எல்லாத்துக்குமே. பிரைமரி செக்டார் அப்படின்னா, அதாவது பிரைமரியா என்ன, முதல்ல எதுல இருந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது, ப்ரொடக்ஷனுக்கு தேவையானது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். பிரைமரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைமரி அதுல இருந்து தானே நம்ம வந்து செகண்டரி படிப்புக்கெல்லாம் பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் அந்த மாதிரி தானே நம்ம போறோம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி அப்படின்னு சொல்லும்போது அதாவது அடிமட்டத்துல இருந்து ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா, நேச்சுரல் ரிசோர்சஸ், அதுல இருந்து தான் நம்ம வந்து எல்லாமே கொண்டு வரும். ஸோ பிரைமரியா என்ன வருது, மைனிங், அக்ரிகல்ச்சர், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது அக்ராரியன் எக்கனாமி, அதாவது பிரைமரி செக்டார். நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அக்ராரியன் எக்கனாமி. ஸோ அதோடைய அதாவது பிரைமரி செக்டாரோடைய கான்ட்ரிபியூஷன் தான் நிறைய இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பிரைமரி செக்டார் மூலியமா என்னெல்லாம் தயாரிச்சோமோ அதெல்லாம் ஒரு ஃபினிஷ்டு குட்ஸா வருது பாத்தீங்களா, அதாவது மேனுஃபேக்சரிங், அதுதான் நமக்கு செகண்டரி செக்டார்னு சொல்றாங்க. சரிங்களா. டெர்ஷியரி செக்டார் அப்படின்னா என்னன்னா, எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த் கேரா இருக்கட்டும், பேங்கிங், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி சர்வீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து டெர்ஷரி சொல்லுவாங்க. சரி, ஓகே, சர்வீஸ் இது வரைக்கும் அவ்வளவுதானே. என்னது இது குவாட்டர்னரி, குயினரி அப்படின்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸே சப்டிவைட் ஆயிருக்கு 2 விஷயமா. இப்போ என்ன குவாட்டர்னரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன், நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் குவாட்டர்னரி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுதான் ஜஸ்ட் ப்ரிசைஸா ஒரு வார்த்தை, எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுதான் குவாட்டர்னரி செக்டார். இந்த செக்டாரை வச்சுதான் நம்மளோட இக்கனாமியோடைய, அதாவது ஒரு நேஷனோடைய பிரெயினே பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல தானே அடங்கி இருக்கு. எஜுகேஷன் இல்லாம எந்த ஒரு செக்டாருமே நல்லா செயல்பட முடியாது. ஸோ நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸஸோடைய குவாலிட்டி அதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. குயினரினா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஆஸ்பிரண்டா இருப்பீங்க, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி யாரா வேணா இருப்பீங்க, மேபி ஒரு வருங்கால ஐஏஎஸ் அதிகாரியா இருக்க போறவங்க கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஆஸ்பிரன்ஸ், நீங்க கண்டிப்பா உங்களுக்கான செக்டார் தான் இது, குயினரி செக்டார். ஸோ நீங்க இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். பியூரோக்ரசி, ஓகேங்களா. என்ன அப்படின்னா, இதுல வந்து பிரைவேட் கார்பரேட் செக்டாரும் வராங்க, பட் டாப் டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்க, நம்ம வந்து டாப் டிசிஷன்ஸ் தானே எடுக்க போறோம். ஒரு வருங்காலத்துல ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு போலீஸா இருக்கட்டும், என்ன அப்படின்னா போலீஸ் டாப் இதெல்லாம் எடுக்க போறது கிடையாது. பட் அதாவது உயர்ந்த, அதாவது குயினரின்னு சொல்லும் போது ஒரு பியூரோக்ரசி, கவர்மெண்ட் ஒரு டாப் பொசிஷன்ல இருந்து டிசிஷன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதாவது நம்மளுடைய சோஷியோ எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ்ல எங்கேஜ் ஆயிருக்கிறவங்க, அவங்க தான் வந்து குயினரி செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. The number of people involved in this sector is very low அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த குயினரி செக்டார் தான் நம்ம சோஷியோ எக்கனாமிக்கோடைய பிரெயின் செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட் எக்கனாமி, மிக்சட் எக்கனாமி, சோஷியலிஸ்ட் எக்கனாமி. மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னா வந்து பிரைவேட் உடைய ஃபுல் ஆதிக்கம் கொண்ட ஒரு எக்கனாமி, அதாவது லேசியஸ்ட் ஃபேர் எக்கனாமி. லேசியஸ்ட் ஃபேர்னா நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாம நடக்கிறது பேர் தான் மார்க்கெட் எக்கனாமி. பிரைவேட் இண்டிவிஜுவல் ஆர் அ ஃபார்ம் தட் இஸ் வாலண்டரா வந்து ப்ரொடியூஸ் பண்றது, வாலண்டரா வந்து எல்லா ட்ரேடு எல்லாத்துலயுமே எங்கேஜ் ஆகுறது, ஃபுல் பிரைவேட்டோடைய கையில இருக்கும்போது
நடக்கிற விஷயங்கள் தான் மார்க்கெட் எக்கனாமி. இதோடைய கான்ஸ், அதாவது நெகட்டிவ் சைடு அப்படின்றது வந்து நிறையவே இருக்கு. பிரைவேட்டோடைய ஆதிக்கம் அப்படின்னு போயிடுச்சுன்னா there is a more chance of exploitation of the people money, அதாவது people money ரிசோர்சஸ் எதுவா இருந்தாலும் சரி, எக்ஸ்ப்ளாய்டேஷன்ன்றது இஸ் எ ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ இது நமக்கு கண்டிப்பா பீப்புளா இருக்கிற நமக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு நிஜமான ஒரு நெகட்டிவ் சைடு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்சட் எக்கனாமி. இப்போ இந்தியா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், மிக்சட் எக்கனாமின்னு சொல்லும்போது பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஈக்குவலைஸ்டா ஒரு ஹேண்டில் பண்றது. சில வந்து கான்ஃபிடென்ஷியல் செக்டார்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். சில ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரைவேட்டும் உள்ள வரணும்ட்டு கவர்மெண்ட் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிக்சட் எக்கனாமியா தான் நம்ம இப்போ இந்தியாவில் ரன் ஆயிட்டு இருக்கு. சோஷியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா என்னன்னா சமுதாயத்துவம், அதாவது கவர்மெண்ட்டே எல்லாமே ஃபுல்லா பாத்துக்கிறது. இப்போ கவர்மெண்ட்டே பாத்துக்கிறதுனால நமக்கு எல்லாமே பாசிட்டிவான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது, நெகட்டிவ் சைட்ஸும் இருக்கு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டே எல்லா விஷயமும் அண்டர்டேக் பண்ணும்போது அதில் அவங்க வந்து நிறைய பியூரோக்ரசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். தோ அவங்களுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லைன்னா கூட தே கேன் மேக் சம் மிஸ்டேக்ஸ் இன் வைல் டூயிங் த ப்ரொடக்ஷன் திங்ஸ். அவங்களுக்கு டெவலப்டு நாலேஜ் இருக்காது, பிகாஸ் அவங்களோட ரிசோர்ஸஸ் ஒன்லி ஃபார் பியூரோக்ரசி இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணும்போது அதோட இன்க்ரீசிங் நாலேஜுக்கு அந்த மாதிரிலாம் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க, குவாலிட்டி அப்படின்றது கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் சைட்ஸ் எல்லாம் வந்து சோஷியலிஸ்ட் எக்கனாமிக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்க்க போறோம். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நமக்கு அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆண்டர்ப்ரோனர், இது 4 விஷயம் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? லேண்ட் அப்படின்றது ஒரு பேஸ், லேபர்னா மனிதர்கள், கேபிட்டல்னா முதலீடு, ஆண்டர்ப்ரோனர்னா அதை செய்யறதுக்கான ஒரு தலைவர் மாதிரி தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ரியல் க்ரோத் அண்ட் நாமினல் க்ரோத். நம்மளோட எக்கனாமின்னு வரும்போது ரியல் க்ரோத்னா என்ன, நாமினல் க்ரோத்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் கீழே நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. என்ன அப்படின்னா 2011 to 12 வந்து ஒரு is a வந்து பேஸ் இயர், இட் இஸ் அ பேஸ் இயர்னு வச்சுக்கலாம் வித் 100% ஆஃப் ஜிடிபி. இது வந்து கரெக்ட் கிடையாது, பட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல 2011 to 12 வந்து பேஸ் இயர் வித் 100% ஆஃப் ஜிடிபி. சரிங்களா? இன் 2014 to 15, அதாவது ஆஃப்டர் சம் 2 இயர்ஸ் ஜிடிபி வந்து 110% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கட்டத்தில் வந்து ஜிடிபி இஸ் இன்க்ரீஸ்டு வித் 10%. இங்க வந்து 10%ல எது ரியல் growth எது நாமினல் growthன்னு பார்க்கணும். இதுல 4% வந்து இன்ஃப்ளேஷன் வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற 6% வந்து பாத்தீங்கன்னா ரியல் growthன்னு சொல்றாங்க. அந்த மொத்தமா ஒரு 10% இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நாமினல் growth. இந்த நாமினல் growth ஆன 10%ல ரியல் growthோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா இன்ஃப்ளேஷனை நீங்க மைனஸ் பண்ணி சொல்லணும். அதாவது இன்ஃப்ளேஷன் போகிற வேல்யூ தான் ரியல் growth. சரிங்களா? இன்ஃப்ளேஷன்னாலையும் சில விஷயம், அதாவது நிறைய ஏற்றம் அடைஞ்சிருக்கும், அதாவது இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிதான் ரியல் growth நாமினல் growth நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கணும். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டார் அப்படின்னா நாமினல் growth டிவைடட் பை ரியல் growth இன்டூ 100. ஸோ போன எக்ஸாம்பிள் டிஃப்ளேட்டர் அப்படின்னா என்னன்னா ஜிடிபியோடைய இன்ஃப்ளேட்டர் டிஃப்ளேட்டர்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. சரிங்களா? அது ரெண்டுத்துக்குமே இதுதான் குறைவாக காட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா டிஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். போன வாட்டியோட இந்த வாட்டி ஜிடிபி குறையப்பட்டிருக்குது அப்படின்னா இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ஃப்ளேட்டர்னா அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை வச்சுதான் அது இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கா டிஃப்ளேஷன் ஆயிருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. வாட் இஸ் ஜிடிபின்றது பார்க்கலாம். ஒரு ஆண்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்னலாம் அந்த கண்ட்ரில நடந்திருக்கு, ப்ரொடக்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர், சர்வீசஸ் என்னெல்லாம் நடந்திருக்கோ அதுதான் ஜிடிபின்னு சொல்லலாம். அடுத்தது ஜிஎன்பி என்னன்னா வந்து இந்த ஜிடிபி பிளஸ் நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அப்ராட்ல நிறைய வேலை, ஜியோகிராபிக்கல் ஏரியா, நம்ம இந்தியாவுடைய எல்லை கோடை தாண்டி இருக்கிற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல யார் என்னென்னலாம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு எம்என்சிஸ், நம்ம இந்தியன் எம்என்சிஸ் என்னென்னலாம் வெளியில இருக்கோ அதோட இன்கம் எல்லாமே வந்து ஜிஎன்பில சேர்க்கப்படும். அடுத்து வாட் இஸ் என்டிபி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். என்னன்னா ஜிடிபில இருந்து டிப்ரெசியேஷன்,
இப்போ டிப்ரிசியேஷன் சொல்லும்போது வந்து இது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் காட்டலாம். ஒரு நாளைக்கு இப்போ வந்து இந்த வருஷம் ஒரு ஃபேன் வந்து வாங்குறோம், ஒரு உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ அடுத்த வருஷம் கம்மியாக்கப்படும் இல்லைங்களா? ஒரு ப்ராடக்ட் இந்த வருஷம் இருக்கிற வேல்யூக்கும் அடுத்த வருஷம் இருக்கிற வேல்யூக்கும் வித்தியாசம் இருக்கப்படும். ஸோ அதுக்குன்னு ஒரு பொருள்னு எடுத்துக்கணும், ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கோட டிப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கு சரிங்களா? அந்த டிப்ரிசியேஷனை தான் ஜிடிபில இருந்து மைனஸ் பண்றது தான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சரிங்களா? அடுத்து நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்னன்னா ஜிஎன்பி, நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதோட சேர்த்து பார்த்தோம்ல ஜிஎன்பின்னு சொல்லிட்டு, அதே தான் ஜிஎன்பியோடைய டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணோம்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ புதுசா ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம், ஜிவிஏ. இது நம்ம சின்ன வயசுல படிச்சது கிடையாது. என்ன ஜிவிஏனா கிராஸ் வேல்யூ, இட் இஸ் அ ஜிவிஏ. ஜிவிஏனா என்ன அப்படின்னு சொன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு பை ஈச் செக்டார் ஆஃப் தி கண்ட்ரி. ஒரு ஈச் செக்டார் ஆஃப் த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஒரு தனித்தனி செக்டார்ஸ் பத்தி குறிக்கிறது தான் கிராஸ் வேல்யூ ஆனுவல், அது பத்தி தான் சொல்றாங்க சரிங்களா? அடுத்தது வந்து வாட் இஸ் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா ஒரு ப்ராடக்டோ ஒரு விஷயம் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபேக்டர் காஸ்ட். மார்க்கெட் காஸ்ட்னா அது அவுட்புட் ஃபைனலைஸ்டு குட்ஸா வருது பாத்தீங்களா, கன்சியூமர் கையில வரும்போது ஒரு குட்ஸ், அதுதான் வந்து மார்க்கெட் காஸ்ட் சரிங்களா? இந்த மார்க்கெட் காஸ்ட்க்கும் ஃபேக்டர் காஸ்ட்க்கும் வந்து இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்ல கண்டெம்பரரின்னு சொல்லலாம் சரிங்களா? என்னன்னா ஃபேக்டர் காஸ்ட் வச்சுதான் நம்ம இதுக்கு முன்னாடி ஜிடிபி கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி கால்குலேட் பண்றதுனால ஜிடிபி வந்து ரொம்ப லோவா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கிளம்புச்சு. அதாவது எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மார்க்கெட் காஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கன்சியூமர் கையில வரும்போது இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஒரு விஷயம்னால நமக்கு வந்து ஜிடிபியும் வந்து கரெக்டா காட்டப்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேஸ்கேடிங் எஃபெக்டும் இதுல குறையப்படும். இதுதான் இந்த ஒரு சாப்டர்ல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் பேசிக்ஸ்ங்க. நம்ம அடுத்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போலாம். இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ்க்கு மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.